ஹாய். லாஸ்ட் சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் சிங்கப்பூரில் எங்கே ஜுராங்கீஸ் பக்கம் இருக்கிற அந்த சைனீஸ் கார்டன் தான் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ஈவினிங் 6 போல் தான் போயிருந்தோம். ஏன்னா மார்னிங்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா போய் விசிட் பண்ணலாம். பட் ஈவினிங் போனீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும். அதோட மெயின் அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த சைனீஸ் டெம்பிள் தான். ஈவினிங் நீங்கள் பார்க்கும்போது லைட்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஈவினிங் போயிருந்தோம். அப்புறம் அந்த சன்செட் அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் பெரிய லேக்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சைனீஸ் கார்டனை நீட்டாக வெல் க்ளீன்டாக மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி போய்கிட்டே இருந்தோம் நடந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் சுற்றி பார்க்குறதுக்கு ஏரியா ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் போகிறீங்க யாராவது அப்படின்னா, வாக் பண்ணால் தயாராக இருக்கீங்கன்னா போங்க. இதுதான் அந்த சைனீஸ் கார்டன். ஸோ ஈவினிங் ஆனதும் லைட்லாம் போட்டுருவாங்க. இது சண்டே எடுத்திருந்த வீடியோ. நெக்ஸ்ட் டே ஈவினிங் சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு போயிருந்தோம். இது பக்கத்தில் ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டி, அங்கே தான் போயிருந்தோம். சரி, ஈவினிங் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாமேன்னு போயிருந்தோம். சைக்கிளிங் தான் பண்ணிட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எங்கள் நேரமோ என்னவோ தெரியலை, நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் அந்த நேரம் பார்த்து சரியான மழை. ஸோ ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மலையிலையும் சிங்கப்பூர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படி மைண்டும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மலை அந்த பக்கத்தில் இருந்த அந்த பிளான்ஸில் லீவ்ஸில் விழும்போது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.